ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு த எடிட். ஸோ நான் இங்கே வந்துட்டு இந்த எடிட்டை வந்து 2 டைப்பாக நீங்கள் எடிட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இந்த லிரிக்ஸ் மட்டும் வச்சு எடிட் பண்ணலாம், இல்லை கீழே வந்து ஹாப்பி பர்த்டே வச்சு எடிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரெண்டையும் சேர்த்து கூட பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு blank செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கட்டும். ரேஷியோ வந்து 9:16 இருந்துட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மறுபடியும் க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ஃபுல் சைஸ் இமேஜாக தான் இருக்கணும். ஹாஃப் சைஸு சைட்லலாம் கட் ஆகக்கூடாது. இதே மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு கட் அவுட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இரேசர் ஆப்ஷன் இருக்கா, நான் வந்து இரேசர் செலக்ட் பண்ணி தேவையான இடத்துல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இடத்துல விட்டு போயிருந்ததுன்னா பக்கத்துலேயே ப்ரஷ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதை வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்துடும். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் மட்டும் பண்ணுங்கள் இமேஜஸ்க்கு. உங்களுக்கு வந்து இமேஜஸோட குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், அப்போ வந்து கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ வந்து இதை நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு கேன்வாஸ் வந்து 9:16 ரேஷியோ வச்சுட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இமேஜுக்கு வந்துட்டு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறக்காக நான் கொடுக்குற மாதிரி எந்தெந்த வேல்யூக்கு வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேனோ அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி. தென் பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு நம்ம அந்த ஒயிட் கலர் இமேஜ் சேவ் பண்ணோம்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் ஆப்ஷன் போங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நீங்கள் 2 ஃபிங்கரை வச்சு அதை அப்படியே ஆப்போசிட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணுங்கள். கரெக்டாக அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு நீங்கள் டர்ன் பண்ணுறீங்க. அவ்வளோதான். இப்போ வந்து மேலே இருக்க அந்த சர்க்கிளை வந்து மேலே இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த லைனை பிடிச்சி மேலேயும் கீழேயும் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் கிரேடியன்ட் எஃபெக்ட்டுங்கிறது. ஸோ நிறைய வீடியோஸில் நான் கொடுத்துருப்பேன். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியே கொடுத்துட்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இமேஜை. இப்போ வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு வீடியோக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல கடைசியாக, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போய் 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. தென் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒப்பாசிட்டி போயிட்டு வேல்யூ குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரைட்னஸ் கிடச்சிடும். ஓகேவா? இது வரலும் புரியலன்னா மறுபடியும் போய் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆடியோவில் வந்து ஆட் பண்ணுவேன். நான் எப்போ போல் வீடியோவிலேருந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணலாம் கட் அவுட் பண்ண இமேஜை அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேடோ எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இமேஜும் நான் கொடுத்துருப்பேன். அதை எப்படி செட் பண்ணுறதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கரெக்டாக இமேஜை கீழே கொண்டு போய் வைங்க. இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். அது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி பிளெண்ட் ஆப்ஷன் போங்க. போயிட்டு லைட்டாக அதனோட வேல்யூ குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அந்த இமேஜ் மேலேயே இருக்க மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஷேடோ கீழே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அடுத்து வந்து மியூசிக் க்ரியேட் பண்ணுறது, நீங்கள் டெக்ஸ்ட் எடிட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. மியூசிக் போயிட்டு நான் வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை டியூரேஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பிப்பில் நம்ம கொடுத்தது எல்லாம் வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு பிளாக் கலர் வந்துட்டு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக இமேஜுக்கு மேலே வந்துட்டு நான் டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் ஃபாண்ட் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது எது வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது மேக்ஸிமம் நான் எல்லாத்துமே கொடுத்துட்டேன். ஏதோ 1-2 தான் கொடுத்துருக்க மாட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலேயும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து க்ளோ வந்துட்டு நான் ஒயிட் தான் வச்சுருக்கேன். அனிமேஷன் பாருங்கள் நான் என்ன கொடுக்குறேன்னு.
தெரியுதா? ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு நீங்கள் வந்து வீடியோ எண்ட் வரல கொடுத்துட்டு எங்கெல்லாம் லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்குறது தான். இதில் வந்து நான் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ நான் க்ரியேட் பண்ணலை, அதனால் வந்துட்டு நான் சும்மா சின்னதாக மட்டும் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த ஹாப்பி பர்த்டே எப்படி கொடுக்கறது நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த ஹாப்பி பர்த்டே, அந்த பலூனு எல்லாமே வந்துட்டு இந்த ஷேடோ எஃபெக்ட் எல்லாமே மெட்டீரியல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. போயிட்டு அதுக்கு முன்னாடி நான் இது பர்த்டே இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். கடைசியாக எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹாப்பி பர்த்டே செலக்ட் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோங்க. பலூனும் அப்படி தான். நான் எடிட் பண்ணுறப்ப பலூன் ஆட் பண்ணலை. உங்கள்கிட்ட மொபைலில் தான் மியூசிக் இருக்குதுன்னா நீங்கள் வந்து மை மியூசிக்கில் போய் இங்கே உங்களுக்கு வந்துட்டு இந்த இதுலேயே வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் மியூசிக் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல, இல்லை உங்கள் மொபைல்லேயே மியூசிக் இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் மியூசிக் ஏற்ற மாதிரி இமேஜஸ் செலக்ட் பண்ணுறது அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் மட்டும் ஃபுல் சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு செலிப்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கரெக்டாக உங்களுக்கு பர்த்டேக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த நல்லா செலிப்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செலிப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே தான் உங்களுக்கு பின்னாடி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஏஐ எஃபெக்ட்டு இருக்கும். அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்குக்கு நீங்கள் வந்து கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் இதில் இருக்கிறது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து அந்த கலர் வந்து ஒப்பாசிட்டி குறைச்சுங்காட்டி உங்களுக்கு இதனோட வேல்யூவும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஏஐ எஃபெக்ட்டுக்கு போனீங்கன்னா மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுலேயே பாருங்கள், உங்களுக்கு வந்து பின்னாடி வந்துட்டு க்ளோவில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுவுமே நம்ம ஒப்பாசிட்டி குறைச்சங்காட்டி கிளியராக தெரியாது. தென் கடைசியில் பாருங்கள், மேஜிக்கில் பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ்னு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரியே இருக்கும். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு அந்த நார்மல் எஃபெக்ட்டை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கூட நான் வந்துட்டு சொல்லிட்டேன். அதனோட வீடியோமே அதுக்கு மேலேயே லிங்க் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஷாட் ஆப்புமே புது வெர்ஷன் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் அதனோட வீடியோமே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் ஒர்க் ஆகலைன்னா ஆப்பை வந்து புதுசாக வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். புது வெர்ஷன் வந்துடும். அவ்வளோதாங்க. பாய்.